நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 492வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்குறோமா, தெய்வத்தின் படிக்கும்போது தான் இந்த சப்ஜெக்ட் ஞாபகம் வந்தது. எனக்கு தெரியும் அது. எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய அந்த கதையை சொல்லியிருக்கா. இன்னும் அவள் வந்து திருவாரூரில் வளர்ந்து கிடந்து தாத்தா அங்கே தான் ஜவுளி கடை வச்சுருந்தார். அப்புறமா போலகத்தில் வந்து இருக்கும்போது தான் கல்யாணம் ஆச்சு அம்மாவுக்கு. ஸோ புலிவலம்ன்ற ஊரில் கல்யாணம் ஆகிருக்கு. அப்பன் சுவாமின்னு பேர் அங்கே. ஸோ எங்கள் அம்மா வந்து அந்த சைடில் இருக்க கோவில்கள்லாம் வந்து அந்த சரபுராணம் நிறைய சொல்லுவோம். அப்போ அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. சின்ன வயசில் அம்மா சொல்லும்போது கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டுருப்போம், போய் விழுந்து விளையாட ஓடிடுவோம். இப்போ அதனோட அருமை தெரிகிறது. எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாத்தாபி கணபதி பஜைன்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த வாத்தாபி கணபதியை பற்றி ஆரம்பிச்சிருக்கார் பரமாச்சாரியார். இந்த தெய்வத்தின் ஒரு 6வது பகுதியில் வாத்தாபி கணபதியும் ஏன் சொல்லி கணபதீஸ்வரம் திருச்செங்கட்டாங்குடி அப்படிலாம் சொல்கிறார். இந்த வாத்தாப்பியிலேருந்து சிறுத்தொன்று நாயனார்ன்ற ஒரு கதை வருது. இந்த சிறுத்தொன்று தான் பரஞ்சோதி. ஸோ இவர் வந்து சோழராஜா கிட்ட இதுவாக இருந்து படைத்தளபதியாக இருந்து ஜாதியில் பிராமணர் நல்லா சொல்கிறார். ஹீஸ் அ பிராமின். அவர் வந்து சண்டை போட்டிருக்கார். நிறைய பேர் தலையை சீவியிருக்கார் அவர் இங்கே வாத்தாப்பியில். அங்கேருந்து அந்த வெற்றியின் அடையாளமாக ஒரு கணபதியை கொண்டு வந்து இந்த திருச்செங்கட்டாங்குடின்ற கோவிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அதான் வாத்தாப்பி கணபதி. அதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இதுதான் அந்த வாத்தாப்பி கணபதி. வாத்தாப்பியில் வந்த கணபதி பரஞ்சோதியினால் அங்கே தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த வாத்தாப்பி கணபதி பஜைன்னு பாடுறோம் இல்லையா, அந்த பாட்டே வந்து இதை வச்சு தான் இருக்குது. திருச்செங்கட்டாங்குடியில் கஜமுகாசுரனை இப்போ பிள்ளையார் வந்து வதம் செய்யும்போது அங்கே ரத்த ஆறு ஓடித்தான் அங்கே அது ஊரில். ஸோ அது அந்த மாதிரி அது கற்பனையாக நிஜமாக தெரியாது, ஸ்தலபுராணத்தினால சொல்கிறாங்க. அதனால் அந்த ஊரே சிகப்பாகிடுது. திருச்செங்கட்டாங்குடின்னு அது பேரை வந்து பின்னாடி அப்பேற்பட்ட இவர் வந்து ஒவ்வொரு லைஃப்பில் ஒருத்தருக்கு மாறுதல் ஏற்படும் வாழ்க்கையில். எப்படி அருணகிரிநாதர் கூட தாசி வீட்டிலே இருந்தால் சொல்லுவாள் சின்ன வயசில். அவரே அப்படியே மாறி முருகபக்தரா மாறி எவ்வளோ நடக்கிறது அவர் லைஃப்பில். திருப்புகளை அவர் தான் ஏற்றிருக்கார். ஸோ அது மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் முன்பகுதி பின்பகுதியும் வரும்போது இவர் வந்து ஒரே போர்லேயே கழிச்சிருக்கார். ஜாதியில் அந்தனாக இருந்தவர், படைத்தளபதியாக இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கார். சரி, ராஜா கிட்ட சொல்லி நான் ரிட்டையர் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுறார். இங்கே திருச்செங்கட்டாங்குடியில் வந்து அங்கே சிவபூஜை பண்ணிட்டுருக்கார். அந்த ஊரில் இருக்க சுவாமி பேர் இப்போ உத்தராபதியின் பேர். உத்தரம்னா வடக்கு. உத்தராபதீஸ்வரர் தான் அந்த சுவாமியோட பேர். சிவலிங்கத்து பேர் உத்தராபதீஸ்வரர். அதே மாதிரி அம்பாள் பேர் வாய்த்த குடலி உமாதேவியார்னு சொல்கிறார் அந்த அம்பாளை. அந்த உத்தராபதீஸ்வருக்கு அங்கே இருக்க பைரவர், 2 கை பைரவர். இவர் தான் வந்து வடநாட்டிலே வந்தவர். ஒரு கையில் டம்பரகமும் ஒரு கையில் கபாலும் வச்சுன்னு வர்றார். பின்னாடி இந்த கதையை பார்க்க போகிறோம், அதுக்காக தான் காமிக்கிறேன் முன்னாடியே வர. இந்த உத்தராபதீஸ்வரர் கோவில் இருக்கிற அந்த பைரவர் இருக்கார். ஸோ இவர் வந்து ஊருக்கு வந்துடுறார், இந்த கிராமத்துலேயே இருக்கார். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வயசாகிடுது. லேட் மேரேஜ் தான் ஆகி அப்புறமா தான் அந்த எனது இல்வாழ்க்கையை ஆரம்பித்து அதை தூக்கித்து அதன் மூலம் ஒரு மகவு பிறக்கிறது. கடவுள் அருட்பிரசாதமாக பிறகு சீராளன் பேர் வைக்கிறார். அந்த பையன் பேர் சீராளன். ஸோ அது வந்து 5 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் இவருடைய பக்தியை சோதிக்க 63 நாயன்மார்களை ஒருத்தராக வராருவர். அதுவும் பரமாச்சாரியர் குறிப்பிடுறார். ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. அது அப்படியே பேசினா டைம் 1 hour ஆகும். அது நான் வந்து சுஷ்கமாக சொல்கிறேன் கதையை. ஸோ முக்கியமான 63 நாயன்மார்களில் சில கதைகள்லாம் மனத்தை தொடர நிகழ்ச்சி. எங்கள் அம்மா அந்த 100 தடவை சொல்லியிருக்காரு அந்த கதையை. அதனால் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ இந்த உத்தராபதீஸ்வரர் என்ன செய்கிறார், அந்த கோவிலுக்கு வந்து நிறையா தொண்டெல்லாம் பண்ணுறார். இந்த தினம் சிவ பூஜை பண்ணுறார். இந்த பண்ண பாவம் ஆச்சேன், பிராமணனாக பிறந்து சண்டை போட்டு பல தலையை சீவியிருக்கார் போரில் அவர்.
ஸோ அந்த இப்போ வந்து தினம் வந்து இவ அதிதி போஜனம் பண்ணி தான் சாப்பிடுவா. அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட மனைவி பேர் திருவெண்காட்டு நங்கைன்னு பேர். திருவெண்காட்டு நங்கை அவத்தோட ஒருத்தர் சமையலுக்கு அசிஸ்டண்ட் வச்சுருந்தா. சந்தன மங்கைன்னு பேர் அவ பேர். ஸோ இந்த குழந்தை சீராளன் இவர் வந்து இந்த சிறுத்தொண்ட நாயனார் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறா எப்படின்னு சொல்கிறா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறார், நித்தியப்படி இதெல்லாம் பண்ணி காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜபதம்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் அதிதி யாரை பார்ப்பேன். அது மாதிரிலாம் பார்க்கும்போது அதிதியே கிளம்பல. அப்புறம் கோவிலில் பார்த்தா இந்த மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கார் ஒருத்தர். பார்த்தா நார்த் இண்டியன் ஆட்டிருக்காரை பார்க்குறதுக்கு. அவர் எங்கே வர உத்தரதேசத்தில் வரேன்றார். வாங்கோ அதுக்கு சாப்பிட்றேன். எனக்கு சாப்பாடு நீ போட முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி போட முடியாது சொல்கிறேன். எனக்கு வந்து எனக்கு 5 வயசுள்ள ஒரு பசு தான் போடுறேன். பசுன்னா பசுமாடு இல்லை, ஒரு பாலகன். அது கறி சமைச்சு போடணுன்றார். டக்குன்னு பாரு தான் குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு. எஸ்ன்னு ஒத்துன்னு வந்துடுறாரு. பொண்டாட்டி கூட கேட்கலவர். ஸோ சிறுத்தொண்ட நாயனார் ஹி அக்செப்ட்ஸ் இட்ஸ் டிமாண்டை. ஷாத் கைஷ்ணத்தில் கை கால் ஆரம்பி அவருக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிவிட்டு சிரம பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு உட்கார சொல்கிறார். இப்போ வந்து கறி சமைக்கிறது. குழந்தை ஸ்கூல் போயிருக்கு. ஸ்கூலில் தான் அழிச்சு வந்துடுறா. அந்த குழந்தைய அழிச்சு வந்து இந்த குழந்தைக்கு சொல்லிடுறா இந்த மாதிரி, சரிப்பா நான் வந்து அழாமல் இருக்கேன்ற. அந்த குழந்தை அழக்கூடாது, அம்மா தலையை பிடிச்சிக்கணும், அப்பா காலை பிடிச்சிக்கணும், அது அரியணும் அருவாமலையில் அறிஞ்சு சமைக்கிறோம். இந்த யார் ஒத்துப்பாத. இதுவே பரமாச்சாரியார் சொல்கிறார். எப்படி இது மாதிரி மனசு உதவோ தெரியல. ஒரே குழந்தை இருந்தாலும் அவள் அப்பா அம்மா பிடிச்சிட்டு அருவாமலை அந்த குழந்தை அழவே இல்லை. அது மாதிரி அடக்கின்னு இருக்கு. கழுத்தை வெட்டிடுற மாதிரி பண்ணுற. அப்போ வந்து சந்தன மங்கை வர இந்த மாதிரி அவர் உத்தரதேசத்தில் வடதேசத்தில் வந்திருக்கா சொல்லல. தலை வந்து கறி சமைக்க உதவாதுன்னு சொன்னோடனே அது ஓரமாக எடுத்து வைக்கிறா. இது வந்து சமைச்சு விட்றா. அங்கே இந்த உடல் பகுதியெல்லாம் வந்து எது சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சமைச்சு வச்சு விட்றா. ஸோ அவர் வந்து எல்லாம் நான் அவர் சொல்கிறார், நான் போய் இதில் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஜப்பம் பண்ணிட்டுருக்கேன், கூப்பிடுங்கோன்னு. ஸோ கூப்பிட்டு வந்து தலைவாடையில் போட்டு இந்த மாதிரி வேணும். ஆமாம் உங்களுக்கு பையன் இருக்கேன்றால, எங்கே அந்த பையன் எனக்கு வந்து குழந்தை இல்லை வீட்டில் சாப்பிட முடியாதனால போய் பேர் அழறார். நான் ஒரு குழந்தை தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அந்த அழுகையை கட்டுப்படுத்திட்டு கூப்பிடுங்க உங்கள் குழந்தைய அப்படின்ற. அவன் ஸ்கூல் போயிருக்காங்க, இல்லை கூப்பிடுங்கன்ற. அம்மா அப்பா சீராளா வான்னு கூப்பிடும்போது ஸ்கூலில் ஓடி விடுது அந்த குழந்தை. அது பிக் பிரம்ம பிடிச்சி போயிடுது வாழ்க்கை அப்பா அம்மாவுக்கு. என்னது நம்ம தான் கறி சமைச்சோமே, அந்த குழந்தை எப்படி இந்த ஸ்கூல்லேருந்து ஓடி வருது, இப்போ பாடசாலையில் வந்துடுறதுன்னு பார்த்து கட்டி அணைக்கிறேன். உள்ள ஐஷம் போகிற பார்த்தா அவர் மறைஞ்சி விடுறார். வந்த பைரவ அம்சமாக வந்தவர் கையில் சூலம் வச்சுருக்கார், டமருகம் வச்சுருக்கார், கபாலம் வச்சுருக்கார். அவர் மறைஞ்சிடுறார். அப்போ அந்த இலையெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அதுக்குள்ளே முன்னாடியே செய்கிற கறி எனக்கு தலைக்கறி பிடிக்கும் எங்கேன்னு கேட்குறார். அப்போ சந்தன மங்கை சொல்கிறார், அதை தனியாக சமைச்சு வச்சுருக்காரு, கொண்டு வான்றார். அதையும் பரிமாறிடுறா. அப்போ தான் அந்த குழந்தையை கூப்பிடுன்றார். அப்போ அழுது வாசலில் போய் கூப்பிடும்போது இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ உடனே உமாபதீஸ்வரர் அப்படியே காட்சி அளிக்கிறார். இந்த சில படங்கள் மட்டும் அந்த கோவில்லையே இருக்கிறது எடுத்திருக்கேன் நான். அந்த கோவிலில் சந்தன மங்கை, சீராளன், திருவெண்காட்டு நங்கை, சிறுத்தொண்டர், இவ 4 பேர் இருக்கிற சிற்பங்கள் இருக்குங்க அந்த கோவிலில். இந்த 4 பேரோட சிற்பங்கள் அழகாக காமிச்சிருக்கா பாருங்க. வேற ஒரு மகரிஷி பேர் போட்டிருக்கேன், அது அந்த இதில் குறிப்பிடப்படல, இருந்தால் அதையும் காமிக்கிறேன் நான். இதுதான் திருச்செங்கட்டாங்குடியோடைய கோவில் கோபுரம். 5 நிலை ராஜகோபுரம். அவர் பைரவ வம்சமாக வந்தவர். உத்தராபதீஸ்வர சுவாமி வேளாக்குறிச்சி ஆதீனம் போட்டிருக்கு. இந்த கோவில் வந்து வேளாக்குறிச்சி ஆதீனத்துக்கு கீழே வருது. இவர் இந்த ரூபத்தை தான் வர்றார் இந்த பைரவர். இவர் பைரவ ஈஸ்வரனே பைரவ வம்சத்தில் வந்து
இந்த மாதிரி கேட்குற பிள்ளைக்கறி கேட்டது இடம். இப்போயே வருஷா வருஷம் அந்த உற்சவம் நடக்கிறது கோவிலில். அந்த நேரத்தில் வந்து பரமேஸ்வரன் பார்வதி மாதிரி அலங்காரத்தோடு வந்து ரிஷபாவரத்தை வந்து நிற்கிறா அவள் 2 பேரும். அப்போ வந்து இந்த அரிசி மாவில் இது பாட்டு பிள்ளையாட்டம் பண்ணி அதை கறி சமைச்சு போடுவாளாம். திக்கு போட்டு பிரசாதத்தை யார் வாங்கிக்கிறாளோ அவள் குழந்தை பிறக்கும்னு ஒரு இது. சீராள நாட்டம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவா. அதெல்லாம் அந்த காலத்தில். இந்த திருச்செங்கட்டாங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவில் இது. அருமையான கோவில். அந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான இது இருக்குது. என்னென்னா அஷ்ட வீரத்தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 8 வீரத்தலங்களுடைய இதுவும் இருக்காங்க. அது பேர் என்ன, அந்த அந்த ரூபங்கள்லாம் அந்த பிரகாரத்தில் வச்சுருக்காளாம். அட்டவன் திருவகை வீரட்டானம், இந்த அமிர்தகடேஸ்வரர் யமனை ஒட்டி வச்சது, இந்த காலசம்ஹாரமூர்த்தி, இது மாதிரி ஒவ்வொரு வீரச்செயல்கள் 8 வீரத்தலங்கள். அது 8 வந்து அந்த ஒரு கோவிலே பார்த்துடலாம் நீங்கள். ஈஸ்வரனால் செய்யப்பட்டது அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். இந்த திருச்செங்கட்டாங்குடி சொல்லும்போது மறக்கவே முடியாது. எப்படி நான் கூட நினச்சிப்பேன், இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிராமண குலத்தை பிறந்த ஒரு இந்த பரஞ்சோதி முனிவர், இவர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணார்னு ஆச்சரியமாக இருக்குது. ஒரே குழந்தை, அந்த குழந்தைய வந்து அதிதி போஜனத்துக்காக கொடுத்துட்றான்ற போது பரமேஸ்வரனே வந்து காட்சி அளித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணா அப்படின்னு இருக்கு. குழந்தையால் உயிரோடு வந்துத்த பிரச்சனை இல்லை. இதில் வந்து என்னென்னா, அந்த மோட்சகதிக்கு பின்னாடி போகும்போது அந்த சமயக்காரமாக இருந்தா இல்லையா, அந்த சந்தனமங்கை, அவளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது. அதாவது சிறுத்தொண்ட நாயனார், அவர் மனைவி திருவெண்காட்டு மங்கை, திருவெண்காட்டு நங்கை, இந்த சந்தன நங்கை, அப்படி இந்த ஷீராளன், எல்லாருக்குமே வந்து கைலாச பதவி தந்தாருன்னு சொல்ல அந்த அந்த கதை அப்படி முடிகிறது. இப்பயும் அந்த கோவிலில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாளாம். அந்த விழாவை ரொம்ப அழகாக கொண்டாடுவாள். நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எவ்வளோ சில கோவில்கள் இருக்குது. முக்கியமான கோவில்கள் தஞ்சாவூர் சைடில் போகும்போது பார்க்கணும். நம்ம திருவாரூர், தஞ்சாவூர், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் அதோடைய இந்த மாதிரி சில கோவில்லாம் இருக்குது. கட்டாயம் பார்க்கணும் அதை. இதில் வந்து தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா, அவள் ஐயங்காரோ ஐயரோ மாத்துவாளோ யார் வேணா இருக்கட்டும், பேதம் பார்க்காதவங்க இதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த இப்போ வந்து எனக்கு இதுவே நாராயணனே போதுன்னு, அது போதும், உங்களை யாரும் இது பண்ணல. பட் ஸ்டில் இது பரமேஸ்வரன் தான் வந்து ஆதி தெய்வம். உலகுக்கே அம்மை அப்பன்னு சொல்கிறது இவா தான். நாராயண லட்சுமி அம்மை அப்பன்னு சொல்லப்படவே இல்லை. அந்த அந்தஸ்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, அம்மை அப்பன்னு பரமேஸ்வர பார்வதி தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை முதல்ல உணரணும். எந்த பிரிவாக இருந்தாலும் பரமேஸ்வரன் பார்வதி கீழே தான் எல்லாமே வரலாம் வரா. ஸோ இந்த பரபிரம்மான்னு சொல்லக்கூடாது அவர் தான் சொல்லியிருக்கு. அதனால தான் இப்போ கூட வைஷ்ணவ கோவில் கூட சொல்லுது பரமேஸ்வர விண்ணகரம்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு கோவிலுக்கு பேர் வச்சுருப்பா அவள். ஸோ அவரையே பரமேஸ்வரன் ஆகிடுறாவ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த சுத்த ஸ்படிக உபாயாம் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கிறது அவர் தான். ஸோ அது அவரால் நடந்த இன்சிடென்ட் இது. இந்த மாதிரி இன்சிடென்ட் பல நடந்திருக்கு நாயன்மார்கள் வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் பார்க்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாம் இந்த கிமிக்ஸ் போட்டு இந்த டிவியில் போட்டு அது ஓட விட்டுட்டு இல்லைன்னா ஃபோனை கொடுத்துட்றேன், அது எதையே நோண்டின்னு இருக்குது, என்னென்ன பார்க்கும்போது தெரியாது நமக்கு. ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு தெரியணும். நமக்கு தமிழை கற்றுக் கொடுங்க. திருப்பி தீபம் சொல்லுவாங்க தான், தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. அப்பா அம்மா தே கேன் ஸ்பெண்ட் டைம். அதாவது புது மேத்தமெட்டிக்ஸு, இந்த புது ஃபார்முலாஸ், இதில் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் ஐடி ஃபீல்டில் நிறையா வருது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இதெல்லாம் சொல்லி தரலாம் இல்லையே. சார் தமிழை முதல்ல எழுத படிக்க கற்றுங்க. இதில் வந்து என்னுடைய சிஷ்யபையன் ஆனந்த் கஷ்டப்படுறான். அமெரிக்காவிலேருந்து, ஜார்ஜியாவிலேருந்து நிறைய மந்திரங்களை பார்த்தும்போது காஞ்சனான்னு எழுதுறதுக்கு காஞ்சனை என்பது 3 சுழி நாட் போட்டான், அப்புறம் 2 சுழி நா போட்டான். இல்லை அதெல்லாம் கிடையாதுப்பான்னு சொல்லும்போது அப்புறம் இந்த ஞாயிறு வருது இல்லையா, அது போட்டு அமைச்ச பிறகு சாரி மாமா அப்படி அமைச்சா. சொல்கிறேன்னா தமிழ் தெரியாததுனால தமிழால்
தமிழ் லெட்டர் தெரியலன்னா கஷ்டம் அது. ஸோ வி ஷுட் நோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவா எல்லோரும் மதர் டங்கு தமிழை வந்து நேசிக்கணும், அதை கற்றுக்கணும். அட்லீஸ்ட்டு வி ஷுட் ரீட் அண்ட் ரைட்டு. அது மிச்சம் அதர் லாங்குவேஜை மும்மொழி கொள்கையோட 4 மொழி கொள்கையோட வச்சுக்கோங்க, எல்லாம் படிக்கலாம். ஏன்னா வெளியூர்த்தி வேலைக்கு போகிறத வந்து கட்டாயம் ஹிந்தி செமஸ்ட்டு அதையும் சொல்லிடுறாங்க இங்கேயே. சரி, ஆந்திரா தடாவை தாண்டின உடனே ஹிந்தி தான் பேசலாம். ஸோ ஒரு டீ கடையில் கேட்டால் கூட ஷாகி தான் போட்டிருக்கு, டீ கொடுன்னு கேட்டால் அவன் என்னதுன்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஆகிடுறது. இவன் என்ன வேணால் சொல்லுவான், அதெல்லாம் விட்டுடுங்க. மற்ற தமிழில் வந்து குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் எங்கள் ஊரில் கூட விவரமின் வித்தியாசம் இருக்குது. குழந்தைங்களாம் திண்டாடுது, தமிழ் படிக்க தெரியல, என்ன பிரயோஜனம்? தமிழ் படிக்க ஸ்பீடாக படிக்க தெரியவே இல்லை அவளுக்கு. நான் தான் வருத்தப்படுறேன், என் பேரம்பேத்திகளுக்கே தெரியல. வேலை மாலை படிக்கிறா அவள்லாம், வெள்ளமாக தான் படிக்கிறா, கூட்டி தான் படிக்கிறா. ஸோ இது இங்கிலீஷ் படிக்கிற ஆள் பேசுகிற அளவுக்கு தமிழ் வரல அது அவளுக்கு. அது ஏன் ஸ்கூல்லாம் கூட ஒய் தே ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஸோ மச் அந்த டீச்சிங் ஆஃப் தமிழ்னு தெரியல. தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் பாடத்தை நல்லா வந்து கம்பல்சரியாக சொல்லணும். அது செகண்டரியாட்டம் வச்சிடக்கூடாது. ஏன்னா பல நூல்கள் தமிழில் தான் இருக்குது. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாம் தமிழில் தான் இருக்குது உங்களுக்கு. சனாதன தர்மம் ஓங்கணும்னு வேண்டவா வந்து கட்டாயம் தமிழ் தெரிஞ்சுக்க சொல்லணும் குழந்தையோட. அப்பா பெரியவா தாத்தா பாட்டி அவளும் பேச விடுங்க, அவள் சொல்லி தருவா சிலதெல்லாம் குழந்தைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஷீராளன் சிறுத்தோன்ற கதையை பார்த்துருக்கோம். திருச்செங்கட்டாங்குடின்ற ஊர், அங்கே தான் வாத்தாபி கணபதி இருக்குது. அந்த சைடு போகும்போது பார்த்துருவாங்க அதெல்லாம். சரி, நிறைய இப்போட பத்மபிரியான்னு டாக்டர் பத்மபிரியா ஷீஸ் மை டிசைபிள். அவள் வந்து சித்த டாக்டர். ஆமாம், இதெல்லாம் போயிட்டு வர போகிறேன். இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷயம் போகிறேன் நான் கும்பிட்றதுக்கு. பார்க்காத கோவில் பாருமா, நிறைய விஷயம் கோவில்களை சொல்லி அமிச்சேன். இந்த இதுக்கு சொல்ல வரணும், அவள் கூட போகலாம் திருச்செங்கட்டாங்குடியெல்லாம். அதாவது நரேந்திர மோடி எங்கேயோ இருந்தவர் இந்த செஸ் டோர்னமெண்ட் வரும்போது சதுரங்க வல்லபீஸ்வரன் இருக்குது, அங்கே ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருக்கா. அது அடுத்து வந்து என்ன வேறு ஒன்று 2 அம்பாள் இருக்கா அந்த கோவிலில். செஸ் பிளேயராக வரார். ராஜராஜேஸ்வரி ராஜாவோட பொண்ணாக பிறந்து ஈஸ்வரனோட செஸ் போட்டிக்கு வரார். அங்கே வந்து தோக்கடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கதை வருது. அது வாஸ் கோட்டிங் எங்கேயோ தமிழ்நாட்டு மூல மக்களுக்கு கோவிலை வச்சு அவர் பேசுகிறார். when he came to சென்னை லாஸ்ட் டைம் he was mentioning about it. அதனால் அவள்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும் போது தமிழ்நாட்டிலே வாடுற நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி அட்லீஸ்ட் டைம் இருக்கும்போது 63 நாயன்மார்கள், பெரிய பெரிய புராணம், திவ்ய பிரபந்தம் தேர்ந்ததெல்லாம் அவ்வளோ அழகாக ரசித்து ஆழ்வார்கள் பாடியிருக்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க, ஒரே நாளில் எல்லாம் படிக்க முடியாது. ஸோ இதை சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஜிஎம் நாராயணா இருந்தார், இதில் இருக்கார் ஆரியபுரத்தில். பசங்க 2 பேர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து தோ இஸ் ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தாலும் கீனோஸ் திருமந்திரம் 3000 படிச்சிருக்கார் அவர். தேவாரம் திருவாசகம் தெரியும் அவருக்கு, தீவி பிரபந்தம் தெரியும். ஸோ அந்த அபேதத்தை கடைபிடிச்சாதான் நம்ம வந்து வி கேன் லேர்ன் வாட் இஸ் கிவன் இந்த புக்கு. அப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னென்ன சொல்லியிருக்காண்டு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு வைஷ்ணவ சுவாமிஜி அவர் நிறைய டிவி இதில் வருவார். ஒரு சமயம் என்ன சொல்லிட்டார், ஆழ்வார் கதையில் 5000 வருஷம்னு சொல்லிட்டார். திருமங்கை ஆழ்வார் பற்றி பீத்தியாத்தனமாக இருந்தது. திருமங்கை ஆழ்வார் வந்து he lived ஏஜ் ஆஃப் சம்பந்தர் இருந்து 1200 வருஷம் தான் ஆச்சு. ஸோ அவரோட சமகாலத்தவர் திருமங்கை ஆழ்வார். சம்பந்தரால் கொடுக்கப்பட்ட தங்க வேலை வச்சுட்டு இருக்கார் கையில் திருமங்கை ஆழ்வார். ஸோ அவர் அப்படி 5000 வருஷம் இருக்கும், இவர் 1300 வருஷம் இருக்கும். ஸோ நம்ம சொல்லும்போது கேர்ஃபுல்லாக சொல்லணும். இந்த இயர்லாம் சொல்லும்போது நமக்கு அட்லீஸ்ட் இந்த கம்பேரிசன் தெரிஞ்சதுன்னா விஷட்டால் சும்மா புரடா விடக்கூடாது. இப்போ நாளைக்கு எவனா கொஸ்டின் கேட்டால் அசிங்கம் வேண்டாம் நமக்கு. ஸோ ஆகையினால் இதெல்லாம் தமிழ் வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. மேலும் மேலும் அந்த பக்தியை வழங்க சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவேற்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.